டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சது குடியரசு தினம் அப்படின்னாக்கா ஸ்கூலில் பார்ப்போம். ஸ்கூலில் வந்துட்டு கொடியேற்றுவாங்க. காலையில் தாயின் மொழிக்கடி பாட்டு போடுவாங்க. போயிட்டு வந்தால் ஜெய்ஹிந்த் மூவி போடுவாங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரியும் குடியரசு தினம்னா என்னன்னு சொல்லிட்டு. பட் இப்போது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்களை உங்கள ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து நம்ம பெரியார் வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ சுதந்திர தினம் பற்றி மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். 1947 வந்துட்டு சுதந்திரம் கிடச்சிது. அதை நம்ம வந்துட்டு சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். குடியரசை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு உருவாக்கி அங்கீகரித்தது வந்து இன்னைக்கு தான். உருவாக்குனது வந்துட்டு 1949 நவம்பர் மந்த் உருவாக்கியிருக்காங்க. அதை ஃபுல் அண்ட் ஃபுல். ப்ளஸ் 1950 ஜான்வரி 26 வந்துட்டு இதை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தாக்கா, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் தான் வந்துட்டு இந்த அரசியலமைப்பு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது வந்துட்டு இந்த அரசியலமைப்புலேயே பார்த்தாக்கா, இந்தியா இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷோடைய கண்ட்ரியில் இருக்கும்போது நிறைய விதமான சட்டங்கள் இங்கே இருந்துச்சு. அதில் வந்துட்டு நிறையா டிஃப்ரெண்ட் சேர்ந்த சட்டம் இருந்துச்சு. பட் எல்லாத்துக்குமான சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி நமக்கு இது கிடச்சிருக்கு இந்த ரிப்பப்ளிக் டேக்கு. இதுவே வந்துட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களும் மாறும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கலாம். இன்னொன்று அவங்கவுங்க நாட்கள் கடக்க இப்போது 2000 இருந்த சட்டங்கள் வந்து 2024 இருக்குமான்னு சொல்லி பார்த்தாக்கா இருக்காது. ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் நாளில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது யார் மூலமாக சேஞ்ச் பண்ணுவாங்கனாக்கா, நம்மளுடைய எம்பிஸ் வந்துட்டு அதை வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. அது மூலிமா அந்த சட்டத்துலேருந்து திருத்தங்கள் நமக்கு கிடைக்கும் கொஞ்சமாக. இப்போது வந்து ஜல்லிக்கட்டு எப்படி நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணி அதை தாண்டி பார்த்தோம். அதுலேருந்து எப்படி சட்ட திருத்தம் கொண்டு வந்து இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்ததுலேருந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சட்டங்கள் திருத்தங்களும் இங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும். நாட்டோடைய சட்டம் தான் வந்துட்டு உலகிலேயே மிக நீளமான சட்டம்னு சொல்லிட்டு நம்மளுடைய இதை வந்து போற்றப்படுது. மற்ற நாடுகளுக்கும் நம்ம இந்திய ஒன்றியத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா, இப்போது வந்து சீனா அப்படின்னாக்கா அங்கே சீன மொழி மட்டும் தான் பேசுவாங்க. ஒரே கலாச்சாரம் மட்டும்தான் இருக்கும். அமெரிக்கானாக்கா அங்கே நிறைய மாகாணங்கள் இருக்குது. ஆனாக்கா பெரிய விதமான கலாச்சாரங்கள் அடிப்படையில் கிடையாது. அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாடுகளுக்குமே யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்படின்னாக்கா, அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து நிறைய விதமான நாடுகள் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரே கலாச்சாரமாக இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பஞ்சாபில் வேறு விதமான துணி போடுவாங்க. ராஜஸ்தானில் அவங்க வேறு விதமான லாங்குவேஜ் பேசுவாங்க, துணி போடுவாங்க. அந்த மாதிரி ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், குஜராத் இவங்களுக்குலாம் தனித்தனி விதமான இருக்குது. நம்ம இது பார்த்தாக்கா தமிழ்நாடு, அதில் வந்துட்டு மற்ற எல்லாத்தையுமே விட தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பாரம்பரியமான கலாச்சாரங்கள், அவங்களுடைய முக்கியத்துவங்கள், அவங்களுடைய இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அறிவு எல்லாமே அதிகமாக இருக்கும். கம்பேர் பண்ணும்போது கலாச்சாரங்களும் சேர்த்து ஒரு கண்ட்ரியாக உருவாகி இருக்கிறதுன்னு பார்த்தாக்கா நம்ம நாட்டில் மட்டும்தான். அதனால தான் இந்தியாவை ஒரு துணை கண்டம்னு சொல்லுவாங்க. கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய பல மொழி பேசக்கூடிய ஒரு நாட்டில் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாடு, ஒரே மக்கள்னு சொல்லி இருக்க வரைக்கும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் ஒரே நாடு, ஒரே மொழி தான் நீங்கள் பேசணும், நீங்கள் ஒரே கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படி இருக்கும்போது, அது எல்லாருக்குமே சின்ன பாதிப்பு ஏற்படும். அந்த சிறுபான்மை மக்களுக்குமே அது பிரச்சனையாக ஏற்படும். வந்து பெரும்பான்மை மக்களே இருந்தாலும், அவங்களுக்குள்ள சில ஏற்றத்தாழ்வு மூலியமாகவே வந்துட்டு பிரிவினைகள்லாம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஒரே நாடா அந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது தான் நம்மளுடைய பெரிய பலமே. அதை நம்ம இன்னும் நல்லா சிறப்பாக கொண்டு போயிட்டே இருந்தாக்கா, இன்னும் நாடுகளில் வந்து பட்டியலில் பார்த்தாக்கா இந்தியா இன்னும் சீக்கிரமாகவே முன்னேறிட்டு போயிட்டே இருக்கும். 76வது குடியரசு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னமும் இந்தியாவில் வந்துட்டு நிறையா விதமான கிராமங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் வந்துட்டு புதுப்பிக்கப்படாமே இருக்குது நிறைய கிராமங்கள். இருந்தும் நகரங்களே கூட வந்துட்டு நிறைய நகரங்கள் வந்துட்டு புதுப்பிக்காமல் தான் இருக்குது. அது இன்னும் அப்டேட் ஆகாமல் தான் இருக்குது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் சொல்கிறேன். அதிகமாக டவுன்ஸ் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான். இப்போ வந்து இப்போ இங்கே திருச்சியிலேருந்து ஒரு மெயின் ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் போகலாம். கன்னியாகுமரியிலேருந்து ஒரு மெயின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் போகலாம். இந்த மாதிரி வந்துட்டு மற்ற எந்த ஸ்டேட்லேயுமே வந்துட்டு இவ்வளோ டவுன்ஸ் இருக்காது. அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டி அந்த மாதிரி மாநகராட்சி அதை கம்பேர் பண்ணும்போது டவுன்ஸுன்னு இருக்குது. அதாவது சின்ன சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் வந்துட்டு அது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலேயே அதிகமாக இருக்குது. நான் வந்து போன வருஷம் வந்து நான் டெல்லிக்கு வந்து ஒரு ட்ராவல் போயிருந்தேன். அங்கேருந்து நான் காரை எடுத்துகிட்டு ஒரு வழி தெரியாமல் உத்தரப்பிரதேஷ்குள்ளே ஒரு ஊருக்குள்ளே போயிட்டேன். அங்கேருந்து எனக்கு சரியாக ஹிந்தி தெரியலை, அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியல. நமக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் ஆகிடுச்சு அந்த இடத்துல. அப்புறம் கேட்டு எப்படியோ கொஞ்சமாக சொல்லி ஒரு பெட்ரோல் பங்க்குள்ளே போயிட்டேன். அங்கே போயிட்டு நான் வந்து அவங்களுக்கும் ஹிந்தி மட்டும் தான் தெரியுது.
எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹிந்தி தெரியும். பெருசா ஹிந்தி தெரியாது. அங்க போயிட்டுல, "சார் டு யூ ஹேவ் கார்ட் அக்செப்டட் ஹியர்?" அப்படி சொல்லி கேட்குறேன். அவங்க வந்துட்டுல, "நோ கார்ட், ஒன்லி கேஷ்" அப்படி சொன்னாங்க. கேஷா அப்படி சொல்லி கேட்கும்போது, அ "கிதர் से आए हैं?" அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. "சென்னை சென்னை से" அப்படின்னு சொல்லி சொல்லும்போதுல, "டாலர்ஸ் भी नहीं लगेगा यहाँ पर" அப்படின்றாங்க. அதாவது டாலர்ஸ்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்றாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் சென்னைங்கிறது ஒரு கண்ட்ரின்னு நெனச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் யுபிஐ இருந்துச்சு அங்க. டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு நாங்க அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு வந்தோம். சும்மா டெல்லியில இருந்து. திரும்ப இங்கே நம்ம ஒர்க் பண்ணும்போது என்னோட ரீட்டெயில் ஸ்டாஃப்ஸே பார்த்தாக்கா, ஒடிசாலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, பீகார்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. பட் நான் அந்த ஊருக்கு போனதுனால சொல்றேன். பீகார் போல, உத்தரப்பிரதேஷ் போயிருந்தேன், ஹரியானா போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ரொம்ப அடித்தட்டு மக்கள்னு சொல்லலாம். நம்ம இங்க பார்க்குற மாரிலாம் கிடையாது. ஒரு ஒரு நம்ம ஊர்ல வந்து ஒரு 80ஸ் காலகட்டத்தில இருக்க வில்லேஜ் எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இன்னமும் அங்க வில்லேஜ்லாம் இருக்கு. அங்க ஊர்ல ஃபுல்லா மேக்ஸிமம் எரும மாடு, இந்த மாரி தான் மாட்டு மூலியமா வரக்கூடிய வருமானம் தான். வீடுங்களுக்கு கூட வந்துட்டு அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பெயிண்டோ இதுவோ பண்ணுவோம். அந்த மாரி இல்லாம வெறும் செங்கல்ல வச்சு மட்டுமே வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரண்ட் கூட இல்ல. அந்த மாரி மக்கள் வந்துட்டு இங்க வந்து ஒர்க்குக்கு வராங்க. நம்ம வந்து அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தான். ஸோ தட் அவங்களையும் நம்ம கொஞ்சம் மதிக்கணும். நம்ம மொத்தமா வந்துட்டு அவங்க ஹிந்திக்காரங்க, நீங்க வெளிய போங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னாக்கா, நம்ம ஒரு நாட்டுக்குள்ள இருக்கோம்னா, நம்மளும் இங்க இருந்து ஒரு காலத்துல வந்து மும்பை போய் ஒர்க் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மும்பைல போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கேருந்து நம்ம இப்போ துபாய், அமெரிக்கா அந்த மாரி நெறைய கண்ட்ரீஸ்ல போய் வெளிய போய் ஒர்க் பண்றோம். திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடுங்கள் சம்திங் அது சரியா வாயில வரல. ஸோ தட் அந்த மாரி வந்துட்டு நம்ம எந்த ஊருக்கு போனாலும் ஒர்க் பண்றோம். ஸோ தட் நம்ம வட மாநிலத்திலேருந்து இங்க வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கான மரியாதைய நம்ம குடுக்கணும். அவங்களுக்கான ஒர்க் விஷயங்களுக்கு நம்ம எந்த விதமான பாகுபாடும் பார்க்காதீங்க அவங்க கிட்ட. ஆனா, இப்ப தானே சொன்னேன், "ஒரே நாடு, ஒரே மொழி" அப்படின்னு சொல்லாத அப்படின்னு சொன்னீங்களே சொல்லிட்டு. பட் நம்ம ஊருக்கு வரவங்கள நமக்கு அவங்களுக்கான ஒரு அவங்களுக்கான ஒரு பாதுகாப்ப நம்ம குடுக்கணும். அதுவே நீ என்ன வந்துட்டு இதுதான் பேசணும், இதுதான் பழகணுங்கிறது வந்து அது பாதுகாப்பு கிடையாது, அடக்குமுறை. அந்த மாரி பிரிட்டிஷ் பீப்பிள்ல இருந்து வந்த அடக்குமுறைய எதிர்த்து தான் வந்துட்டு நம்ம சுதந்திரம் வாங்கணும். சுதந்திரம் வாங்கிட்டு திரும்ப நம்ம நாட்டோட சட்டத்த அமைச்சோம் இன்னைக்கு. ஸோ சட்டங்கள் அனுப்பும்போது, சட்டத்துக்கு கீழ நம்ம இருக்கிறோம். ஸோ தட் இப்போ இதுக்குள்ள திரும்ப வந்துட்டு ஒரு பெரும்பான்மை மக்கள் சொல்றாங்க, நீங்க இந்த மாரி வந்துட்டு திரும்ப ஒரே நாடு சொல்லி கொண்டு வாங்க அப்படிங்கும்போது, அதுவும் ஒரு விதமான அடக்குமுறை தான் நமக்கு ஏற்படுது இங்க. இதுலயே வந்துட்டு பெரிய போஸ்டிங் வந்து யுபிஎஸ்சி மூலியமா வரக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் போஸ்டிங் சொல்லிட்டு நெறைய பேர் நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா, அதை விட பெரிய போஸ்டிங் நம்ம லாயரும் ப்ளஸ் வந்து நீதிபதிகளும் தான். ஏன்னாக்கா, எல்லாருமே மத்த எவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருந்தாலுமே, ஒரு நீதிபதிக்கு எதிரான ஒரு வாக்குமூலமோ, இல்ல நீதிபதிக்கு எதிரான ஒரு கருத்துக்களோ யாராலயும் தெரிவிக்க முடியாது. ஸோ தட் அந்த மாரி இருக்கும்போது, இன்னைக்கு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் உருவாயிருக்கு. இன்னிலிருந்து நம்ம ஒரு நீதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, வருங்கால இளைஞர்கள் வந்துட்டு நெனச்சுட்டு படிங்க. நம்ம வந்துட்டு இந்த படிப்பு படிச்சாலே இவ்வளோ நமக்கு வந்துட்டு வருமானம் வரும். அதுக்கான ஒரு படிப்பு படிக்காம, நம்ம இந்த அரசாங்கத்தோடவோ, நம்ம இந்திய ஒன்றியத்தோடோ நம்ம ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இது படிங்க. அட்வொகேட் படிங்க, லா படிங்க, லாயர் ஆவுங்க. லாயர்லயே அதிகமா என்னென்ன இருக்கோ அத ஆகுங்க. ஜட்ஜ் ஆவறதுக்கு நெறைய பேர் முயற்சி செய்யுங்க. ஏன்னாக்கா, நம்ம நாட்ல நீதிங்கிறது சீக்கிரமா கிடைக்க மாட்டிருக்கு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் 2026 அப்போ வந்துட்டு, தமிழ்நாட்டுல வந்து பெரும்பான்மையா வந்துட்டு கருப்பு கலர் கொடிய போட்டு இன்னைக்கு எங்களுடைய கருப்பு ரிபப்ளிக் டே சொல்லிட்டு இது பண்ணாங்க. எதுக்குனாக்கா, ஜல்லிக்கட்டுல போராடின பசங்கள வந்துட்டு நெறைய பேர் அதுக்கு வந்து ஒரு நீதிபதி தலைமையில ஒருத்தங்கள போட்டோம். அவங்க வந்துட்டு எப்போ நீதி குடுத்தாங்கன்னு தெரியல அதுக்கு. எனக்கு தெரியல. பட் அது கரெக்ட்டான நீதி இருந்துச்சுனாக்கா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு ஒரு கமிஷன் ஒண்ணு போட்டாங்க. கமிஷனா போடுறியா? இல்ல வந்துட்டு கிணத்துல கல்ல போடுறியாங்கிற மாரி 6 வருஷம், 7 வருஷம் ஆயிடுச்சு. பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு வந்துட்டு என்ன நீதி கிடைச்சதுன்னு இன்னும் தெரியல. ஸோ தட் அந்த மாரி பாதிக்கப்பட்ட மக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து நீதிபதி ஆவறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு வந்துட்டு ஒரு ஆயுதமா இருக்கும். நம்ம படிப்பு மட்டும் தான் நமக்கு அதுக்கு ஆயுதமா இருக்கும். ஸோ கல்வி மூலியமா தான் நமக்கான சட்டங்கள வந்து திருத்தங்கள கொண்டு அதாவது அடிப்படை நம்ம தேவைகள வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்க முடியும். 2 இயர்ஸா வந்துட்டு என் பாப்பா வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கா. சுதந்திர போராட்ட வீரர்கள் வேஷமோ, வந்து பாரத மாதா வேஷமோ, அத நான் ஃபோட்டோவோட அட்டாச் பண்றேன். ப்ளஸ் வந்துட்டு என்னோட வீடியோலயே வந்துட்டு நெறைய குறை நிறைகள் இருக்கும். அது வந்துட்டு எல்லாருக்கும் இதுதான் வந்துட்டு கரெக்ட்டுன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் கத்துக்க வேண்டியது நெறையா இருக்கு. நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் வரைக்கும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதுல உங்களுக்கு குறைகள், நிறைகள் இருந்தாக்கா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய மாத்திக்க வேண்டிய விஷயங்களையும் நான் மாத்திக்கிறேன். தேங்க்ஸ். ஒன்ஸ் அகெயின் ஹேப்பி ரிபப்ளிக் டே. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.